தமிழ் மற்றும் மலையாளத்தில் ஏராளமான படங்களில் நடித்து பிரபலமான பழம்பெரும் நடிகர் ரவிக்குமார் உடல்நலக்குறைவு காரணமாக உயிரிழந்த சம்பவம் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. கே. பாலச்சந்தர் இயக்கிய அவர்கள் படத்தில் 3 கதாநாயகர்களில் ஒருவராக நடித்து பிரபலமானவர் ரவிக்குமார். அதாவது இந்த படத்தில் கமலஹாசன், ரஜினிகாந்த், ரவிக்குமார் ஆகியோருடன் சுஜாதா இணைந்து நடித்திருந்தார். கமல், ரஜினிகாந்த் அளவுக்கு இவரும் வருவார் என எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் இவரால் தமிழ் சினிமாவில் முன்னணி ஹீரோ என்ற இடத்தை பிடிக்க முடியாமல் போனது. எனினும் மலையாள சினிமாவில் பல முன்னணி கதாபாத்திரங்களில் நடித்தார். பாலச்சந்தர் இயக்கிய மரபு கவிதைகள் என்ற தொலைக்காட்சி தொடரில் நடித்து புகழ் பெற்றார். ஏராளமான சீரியல்களில் அப்பா, மாமா போன்ற அழுத்தமான வேடங்களில் தன்னுடைய யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியவர் ரவிக்குமார். 71 வயதாகும் இவர் பிரபல நடிகை சுமித்ராவின் முன்னாள் கணவர் ஆவார். இருவரும் சில வருடங்களிலேயே விவாகரத்து பெற்று பிரிந்த நிலையில் பின்னர் வேறு ஒருவரை திருமணம் செய்து கொண்டார் ரவிக்குமார். 2வது மனைவி மூலம் ரவிக்குமாருக்கு ஒரு மகன் உள்ளார். தற்போது தன்னுடைய மகனுடன் சென்னையில் தான் வசித்து வருகின்றார். வயது மூப்பு காரணமாக சின்ன திரையில் இருந்து மொத்தமாக ஒதுங்கினார். புற்றுநோய் காரணமாக சிகிச்சை பெற்று வந்த ரவிக்குமார் வேளச்சேரியில் உள்ள பிரசாத் மருத்துவமனையில் சிகிச்சை பலனின்றி உயிரிழந்ததாக கூறப்படுகின்றது. இவருடைய உடல் வலசரவாக்கத்தில் உள்ள இவரது இல்லத்தில் இன்று மாலை அஞ்சலிக்கு வைக்கப்படும் என்றும் அதன் பின்னர் இறுதி சடங்குகள் நாளை நடைபெறும் எனவும் கூறப்படுகின்றது. கடந்த வாரம் தமிழ் சினிமாவை சேர்ந்த நடிகர் மற்றும் இயக்குனர் மனோஜின் மரணம் ரசிகர்கள் மற்றும் பிரபலங்களை சோகத்தில் ஆழ்த்திய நிலையில் தற்போது இவரது மறைவும் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது.